செங்கோட்டையோட ரெபலியன் வந்த பிறகு உடனடியாக கருத்து தெரிவித்தவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் டிடிவி தினகரன், ஓபிஎஸ். திரு ஓபிஎஸ் அவர்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் கட்சியில் சேர்வதற்கு தயார்னு சொல்றாரு. உனக்கு எந்த பதவியும் கிடையாது, சாதாரண தொண்டனா சேர்ந்தா ஒத்துக்குற. அதிமுகவை எப்பெல்லாம் சிக்கல் கொடுக்கணுமோ ஓபிஎஸ் மூலமா ஒரு கருவியாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிஜேபியின் தூண்டுதலில் திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த பேட்டியை கொடுக்கவில்லை, அது மட்டும் தெரியும். பிஜேபி எப்படியாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 26 தேர்தலுக்கு கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருக்கிறது. அதிமுகவை மிரட்டி கூட்டணிக்கு பணிய வைப்பதை தவிர வேறு என்ன ஆப்ஷன் இருக்கு? பிஜேபிக்கு இந்த மாதிரி மிரட்டி பணிய வைக்கிறது தான் இவங்களோட வழக்கம். செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்ததற்காக விவசாயிகள் சார்பில் ஒரு பாராட்டு விழா நடைபெற்றது. அந்த விழாவுக்கு மறுநாள் அல்லது அதற்கு மறுநாள் என்று நினைக்கிறேன், திரு செங்கோட்டையன் அவர்கள் நான் அந்த விழாவை புறக்கணித்தேன், ஏன்னா அம்மா படமோ எம்ஜிஆர் படமோ போடவில்லை என்று பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டி வைரலாக போச்சு. 2 நாளாக தொலைக்காட்சிகள் இது தொடர்பான விவாதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்றதை நம்ம பார்த்தோம். ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக என்னால் சொல்ல முடியும், பிஜேபியின் தூண்டுதலில் திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த பேட்டியை கொடுக்கவில்லை, அது மட்டும் தெரியும். ஏன்னா பிஜேபி எப்படியாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டி கூட்டணிக்கு பணிய வைக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள். அதை ஒட்டி தான் செங்கோட்டையனோட அந்த ரெபலியன் பார்க்கப்பட்டது. ஸோ நியூஸ் எப்படி வந்துச்சுன்னா, இது ஒரு இண்டிகேஷன். செங்கோட்டையன் அவர்கள் பேசுவது, செங்கோட்டையன் ஒரு சீனியர் லீடரு, எடப்பாடியோட சீனியரு, எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கார் சார். 77 எம்எல்ஏ கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கிற முதல் தேர்தலில் எம்எல்ஏ, அதிமுக தொடங்கிய பிறகு உருவான முதல் எம்எல்ஏ இவர், அந்த பேட்சில் இவர் எம்எல்ஏ. ஸோ அவரை போன்றவர் இந்த மாதிரி வெளியில் பேசுவது என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான நேரடி சேலஞ்ச் என்று பார்க்கப்பட்டது ஒன்று. அப்புறம் ஊடகங்களில் கசிந்த செய்திகள், வெளியான செய்திகள்லாம் என்னென்னா, செங்கோட்டைன்றது ஒரு இண்டிகேஷன், ஒரு பெரிய சிக்கலோட இண்டிகேஷன். நாளை செங்கோட்டையனோடு சேர்ந்து கொண்டு தங்கமணி, வேலுமணி போன்ற மூத்த அமைச்சர்கள் செங்கோட்டையனோடு சேருவார்கள். சேர்ந்து கொண்டு எடப்பாடியோட தலைமையை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது அப்போது மீண்டும் கேள்வியாக எழும். இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்ட போது அதிமுக என்ன நெருக்கடியில் இருந்ததோ அது போன்ற நெருக்கடிகள் எழும். இப்போது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, செங்கோட்டையனும் ஏற்றுக்கொண்டவர் தான். அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு தானே இவ்வளோ நாளாக கட்சியில் இருந்துகிட்டு இருக்கார், ஏற்றுக்கொண்டவர் தான். இப்போது திடீரென இவர் இப்படி பேசும்போது நாளை மற்ற தலைவர்கள் இவர் பின்னால் சேரலாம். சேர்ந்துட்டு திருப்பி ஒரு தர்ம யுத்தம் போன்ற ஒரு சிச்சுவேஷன் உருவானா அதிமுகவோட கதி என்ன அப்படின்ற கேள்வி எல்லோரிடமும் எழுகிறது. பிஜேபி எப்படியாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 26 தேர்தலுக்கு கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருக்கிறது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள். இப்போது தாவேக மற்றும் அதிமுகவோட கூட்டணி அமைஞ்சிருது, சரிங்களா? ஒரு அணி. திமுக ஏற்கனவே வலுவாக நிலைவத்துவான்களோடு ஒரு வலுவான அணியாக இருக்கிறது, 2 அணி. பிஜேபி கதின்னா பாமக இருக்குல்ல சார், நாடாளுமன்றத்தில் என்ன நார்த். ஓகே, நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் அவ்வளவு கடினமாக போட்டிட்டும் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியல தானே? ஆமாம். இங்கே கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சுரேஷ் கோபின்னு ஒருத்தர் ஜெயிச்சிட்டா இருப்பா. இங்கே இவங்க திருமதி சௌமியா அவர்கள் பார்டரில் மிஸ் பண்ணாங்க. ஓகேவா? பார்டரில் மிஸ் பண்ணாலும் தோல்வி தான் இல்லையா? என்ன கதி? இப்போ 26 நீ தான் இப்போ பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுற ஆளுன்னு வச்சுக்கோ. 26 உனக்கு என்ன ஆப்ஷன், என்னென்ன ஆப்ஷன் சொல்லுங்கள். இந்த பக்கத்து ஏடிஎம்கே ஒரு அணி, இது உங்கள் திமுக ஒரு அணி, உங்களுக்கு என்ன ஆப்ஷன்? திமுகவோட கூட்டணியே வைக்க முடியாது, ஓகேவா? அது ஒன்று. நீங்கள் மறைமுக கூட்டணியில் இல்லை பின்ன என்ன வேணால் பண்ணிக்கலாம். நேரடியாக 2 பேரும் சேர்ந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியாது. அது பாஜகவுக்கும் செட் பேக் இல்லை, திமுகவும் செட் பேக். கரெக்ட், ஓகேங்களா? இவங்க சமீபத்தில் தான் கூட்டணியிலேருந்து பிரிஞ்சாங்க அதிமுக. ஸோ அங்கே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, அதனால் அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடியாதுன்றாங்க, முறுக்கிக்கிறாங்க. வேறு என்ன ஆப்ஷன்? கட்சியை உடைப்பாங்க ஓபிஎஸ் இருக்கும்போது. என்ன? ஸோ இல்லை, அது உடைக்கிறது அடுத்த ஸ்டேஜ். இல்லாமல் எப்படி போட்டி போடுறது எலெக்ஷனில்? 26 எலெக்ஷனில் இல்லாமல் எப்படி சார் போட்டு போடும்? தனியாக தான் நிற்கணும் இல்லையா? கூடுதலாக பாமகவை சேர்க்கலாம். பாமக வருவாங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் பாஜகவை சேர்த்து கொண்டதாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை உறுதி. அட்லீஸ்ட் அதிமுக கூட வச்சுன்னா அவங்க தருமபுரியில் வின் பண்ணிருக்கலாம். கிருஷ்ணகிரி 2 தொகுதியில், அது நார்த்தில் 2-3 தொகுதியில் வின் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த மார்ஜினே ஒரு 5-6 தொகுதியில் கள்ளக்குறிச்சியில் இவர் குமரகுரு வெற்றி பெற்றிருப்பார், நாமக்கல்ல வின் பண்றாங்க, வெற்றி பெற்றிருப்பார், எல்லாம் பார்டர்ல விட்டது. இன்னொன்னு இப்போ கூட ஒரு சிக்கல் வின் பண்றலாம். அன்புமணி அவர்கள் அவங்களுடைய சகோதரியோட மகனை உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ மேபி பிஜேபிக்கு போகாம இருக்கிறதுக்காக தான் இப்படியான ஒரு ஏற்பாடு கூட செஞ்சிருக்கலாம், பண்ணாங்க. இருந்தாலும் பாமக கூட்டணி அமைகிறது என்று ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் எத்தனை எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லுங்க.
மேக்ஸிமம் ஒரு 2-3 ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் யார் வின் பண்ணாங்கன்னா பாமக வின் பண்ணுவாங்க. பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ரைட் ஆச்சுங்களா? ம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவை மிரட்டி கூட்டணிக்கு பணிய வைப்பதை தவிர வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? இன்னொன்று, பிஜேபிக்கு இந்த மாதிரி மிரட்டி பணிய வைக்கிறது தான் இவங்களோட வழக்கம். மகாராஷ்டிராவில் இந்த சிவசேனா உடச்சி துண்டு துண்டாக போட்டாங்க, என்சிபியை உடச்சி துண்டு துண்டாக போட்டாங்க. இது போல் பல கட்சிகளை அவர்கள் உடைத்திருக்கிறார்கள். ஸோ நீ கூட்டணிக்கு வரலன்னா விட்டுருவோமா என்று. ஆனால் செங்கோட்டையனோட ரெபலியனுக்கு பின்னாடி பிஜேபி ஹேண்டு இல்லைன்றதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். செங்கோட்டையனோட நெருக்கமானவர்களோடு பேசினேன். அண்ணன் மன வருத்தத்தில் இருக்கார். அவருக்கு மன வருத்தம், நமக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அது யாருக்கா இருந்தாலும் இருக்கும். ஒரு சீனியர் லீடர் இருக்கும். எம்ஜிஆர் காலத்து சட்டமன்ற உறுப்பினர் அவர். யாருக்கு ஜெயலலிதாவுக்கு கேம்பெயின் மேனேஜர் அவரு. ஜெயலலிதா எப்போ தேர்தல் போனாலும் இந்த கேம்பெயின், இந்த டூர் ப்ரோக்ராம் இருக்குல்ல, சென்னையில் தொடங்கி எங்கே பேசுறது, எங்கே இது அவுட்டோப்படுத்திடுவாங்க. ப்ரிசைஸாக பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு ஃபீல்டு ஒர்க்கர். எனக்கு உரிய அங்கீகாரம் இல்லை என்று திரு செங்கோட்டையன் அவர்கள் நினைத்திருக்கலாம். இப்போது வரைக்கும் அவர் அதிமுகவின் மூத்த தலைவர்களோடு பேசுவதை தவிர்த்து வருகிறார். ஃபோன் எடுக்கிறதில்ல இருக்காரு. சமாதானப்படுத்திடுவாங்க என்று தான் தகவல். இது ஒரு புறம். இரண்டாவதாக திரு லியோ குறிப்பிட்டது போல நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு, உட்கட்சி விவகாரங்களை விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்ற அடிப்படையில் திரு கே.சி. பழனிசாமி, திரு எம்ஜி ராமச்சந்திரன், ரவீந்திரநாத் ஆகிய 3 பேரும். எம்ஜி ராமச்சந்திரன் யார் சார்? எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு இண்டிவிஜுவல் பேர் அந்த மாதிரி இருக்குன்றதுக்காக நீ கேஸ் போட்டால் நல்லா இருக்கும்பா, எம்ஜிஆரே கேஸ் போட்டிருக்காருன்னு இருக்கும்பா, பேப்பரில் நியூஸ் வரும்பா அப்படின்ட்டு போட வச்சுருக்காங்க. அவர்கள் இந்த வழக்கு தொடுக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் எங்களோட மனுக்களை விசாரிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள். ரெட்டலையை ஒதுக்கக்கூடாதுன்னு வழக்கு தொடுக்கிறாங்க. அப்போ ஏடிஎம்கே தரப்பு போய் என்ன பண்ணுதுன்னா, இங்கே பாருங்கள், தேர்தல் ஆணையம் என்பது ஒரு ஒழுங்குபடுத்தும் ஆணையம், சரிங்களா? ஒரு அரசியல் கட்சி பதிவு செய்துள்ளபடி பொதுக்குழுவை ஒழுங்காக நடத்துகிறதா, செயற்குழுவை ஒழுங்காக நடத்துகிறதா, கட்சிக்கு உட்கட்சி தேர்தலை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு ரெகுலராக நடத்துகிறாங்களா இல்லையான்றதை பார்ப்பதற்கு மட்டும்தான் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம். யாருக்கு எந்த சிம்பிள் இல்லை, ஒரு கட்சிக்குள்ளேயே 2 பேருக்குள்ளே சண்டை இருக்குன்னா இதெல்லாம் உள்ளே பூந்து பார்க்கறதுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் கிடையாது. அதனால் தேர்தல் ஆணையத்தின் விசாரணையை நிறுத்த வேண்டும் அப்படின்னு அதிமுக ஒரு எடப்பாடி சார்பில் மனு தாக்கல் செய்யப்படுது. அதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவில் அடிப்படையில் இதில் ஒரு விஷயம் என்னன்னு நம்ம பார்க்கணுன்னா, இது எல்லா சேலஞ்சும் எங்கிருந்து எழுகிறது என்றால், பொதுக்குழுவை கூட்டி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ரத்து செய்து மீண்டும் கட்சிக்கு பொதுச் செயலாளர் தான் தலைவர், பொதுச் செயலாளரை பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்னு ஒரிஜினல் பைலாவுக்கு திரும்பி போனாங்கல்ல, அந்த பொதுக்குழுவை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது சிவில் சூட்டாக இருக்குது. சிவில் சூட்டுனா கீழமை நீதிமன்றம், இந்த வீடு காலி பண்ணுறது, சொத்து உரிமை இதுக்கெல்லாம் போடுவாங்கள்ல, இந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இது இப்படி இருந்து கொண்டிருக்கும்போது இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்கக்கூடாது அப்படின்னு கே.சி. பழனிசாமி எல்லாரும் மனு கொடுக்குறாங்க. இந்த மனுவை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாமா இல்லையா, இதற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையான்ற கொஸ்டின் தான் இன்றைக்கி ஹைகோர்ட்டில், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி வருது. அப்போது டிவிஷன் பெஞ்ச் முன்னாடியே தேர்தல் ஆணையம் என்ன உறுதிமொழியை அளிக்கிறது என்றால், ஒரு கட்சியின் உள் விவகாரங்களில் தலையிட்டு விசாரணை செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் ஒரு கட்சி 2ஆ உடைஞ்சு சின்னத்தை யார் ஒதுக்குறதுன்றத விசாரித்து உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் இதை விசாரணை செய்யணும் தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்போ ஏடிஎம்கே தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாருங்கள், கட்சி 2ஆ உடைஞ்சு இதில் யார் ஒரிஜினல் கட்சி, யார் ஸ்பிளிண்டர் குரூப்பு அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணலாம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த பொதுக்குழு நடந்த அந்த பொதுக்குழுவோட பொதுக்குழு தீர்மானத்தில் இதெல்லாம் மாற்றுறாங்க. இந்த பைலாஸை மாற்றுறாங்க, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ரத்து செய்கிறாங்க, ஓபிஎஸ்ஸை நீக்கிறாங்க. இது எல்லாமே நடந்தது பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவின் முடிவுகளை இதில் சம்பந்தப்பட்டவர்கள் உரிமையியல் நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாக ஒரு வழக்கு இப்போ பிரசன்ட் சீஃப் ஜஸ்டிஸ் மிஸ்டர் சஞ்சீவ் கண்ணா முன்னிலையில் 1.5-2 வருஷம் முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது, சிவில் சூட்டில் இருக்கிற மெயின் ப்ரேயரை நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறீங்க. இந்த மாதிரி விஷயத்துலலாம் சுப்ரீம் கோர்ட்டு தலையிட விரும்பலை. ஒரு கட்சியில் பிரச்சனை அப்படி இப்படி இருக்கும், தானாக சரியாயிடும். ஒவ்வொரு விஷயத்தையும் சுப்ரீம் கோர்ட்டில் தலையிட்டு இருக்க முடியாது. நீங்கள் போய் சிவில் கோர்ட்டில் பார்த்துங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன பிறகு நீங்கள் தேர்தல் ஆணையம் நாங்கள் உள் விவகாரத்தில் தலையிடுவோன்ட்டு இப்போது சொல்வது சட்டத்திற்கு புறம்பானதுன்ற வாதத்தை இவங்க வைக்கிறாங்க.
ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் இப்போது கொடுத்திருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் எதுனா ஒரு திரு சி வி சண்முகம் பேசினாருன்றது நீங்கள் குறிப்பிட்டீங்கல்ல, இதைத்தான் சொல்கிறார். தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரமே இல்லை, அதை தேர்தலாளருமே சொல்லியிருக்கு. சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் ஆணையம் 2 குரூப்பாக இருக்காங்களான்றதை முடிவு பண்ணுங்க. அதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குது. கட்சி வெட்டிகளாக ஸ்பிளிட்டாக இல்லையான்றதை நிரூபணம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மகாராஷ்டிராவில் சிவசேனாவை எடுத்துக்கிட்டோம்னா, சிவசேனா 2ஆக உடைந்தது. ஒரு பக்கம் உத்தவ் தாக்கரே, ஒரு பையன், கொஞ்சம் பேர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் முன்னாள் முதல்வர் திரு ஏக்நாத் ஷிண்டே, எம்எல்ஏக்கள், எம்எல்சிக்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. அந்த பக்கமும் எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, இந்த பக்கமும் இருந்தாங்க. நம்பர்ஸ் எதில் அதிகன்ற அடிப்படையில் முடிவெடுத்தாங்க. அதே போல் என்சிபி, சரத்பவாரோட தேசியவாத காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் அண்ணன் பையன் திரு அஜித் பவார் ஒரு புறம், கணிசமான எம்எல்ஏக்கள் ஒரு புறம், இந்த பக்கம் சரத்பவார் ஒரு பொண்ணு, இப்படி இருந்தாங்க. அங்கேயும் அவருக்கு சாதகமான முடிவை எடுத்தது. இங்கே ஸ்பிளிட்டுன்னு காட்டுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 3 எம்எல்ஏவோ நம்ம இருக்காங்க. பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன். கரெக்டாக? மனோஜ் பாண்டியனும் அடுத்த வாரம் திமுக போயிடுவார்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேர். வைத்திலிங்கமும் வந்து அதிமுக வரதா சொல்கிறாரு. இவர் ஏற்றுக்க மாட்டார், எடப்பாடி. இல்லை, எலெக்ஷன் பக்கத்தில் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இருக்குது. ஸோ தேர்தல் ஆணையம் வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 குரூப்பாக இல்லையான்றதை பிரைமா ஃபேசி முடிவு பண்ணணும். 2 குரூப்பாக இருந்தாங்கன்னா, இங்கே ஒரு 35 எம்எல்ஏ, இங்கே ஒரு 20 எம்எல்ஏன்ட்டு இருந்தாங்கன்னா குரூப்பான்றதை முடிவு பண்ணலாம். ஸோ 2 குரூப்பாக இருக்காங்களான்றதை முடிவு பண்ணுறதுக்கு பின்னாடி இவர்களுடைய மனுவை நீங்கள் விசாரிக்கலாம். யார் இது? கே.சி. பழனிசாமி, ரவீந்திரநாத், இவங்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது போக திரு ரவீந்திரநாத் அவர்களோட வழக்கை பொறுத்த வரைக்கும் ரவீந்திரநாத்தை கட்சியை விட்டு நீக்கினதை அவர் சேலஞ்ச் பண்ணணும். அது எங்கள் சிவில் சூட்டில். இது வரைக்கும் அந்த சேலஞ்சே பண்ணல. அப்போ கட்சிக்கு சம்மந்தமில்லாத நபர் எப்படி வந்து சின்னத்தை கோர முடியும்? இது போக பொதுக்குழுவில் போடப்பட்ட அந்த தீர்மானங்கள், அந்த அமைப்பு விதிகளில் திருத்தம் மற்றும் அந்த தீர்மானங்கள், எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனது, இது எல்லாமே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஏற்றுக்கொண்டு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? தேர்தல் ஆணையம் இந்த விதிகள் எல்லாம் ஏற்றுக்குச்சு. இப்போ எப்படி ரீஓப்பன் பண்ணுவீங்க அந்த இஷ்யூவை? அதுக்கப்புறம் பெரிய டெவலப்மெண்ட் இல்லை. கரெக்டா? அந்த எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி நீக்கப்பட்டது, மீண்டும் பொதுச் செயலாளர் பதவி உருவாக்கப்பட்டது, அப்புறம் தேவையில்லாதவர்கள் எல்லாம் நீக்கினாங்க. இதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்டு அவங்க வெப்சைட்டில் அப்லோட் பண்ணாங்க. கரெக்டாக பண்ணாங்க. இப்போ எப்படி அந்த இஷ்யூ ரீஓப்பன் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? உங்களுக்கு 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா, உச்சநீதிமன்றத்தில் இது சம்மந்தமாக வழக்கு போகுது. அப்போ வந்து இந்த என்டிஏ கூட்டணி இருக்கிற ஆட்கள்லாம் வந்து பிரதமர் மோடி பக்கத்தில் நின்னாங்க, எடப்பாடி பழனிசாமி நின்னார். அப்போ வரைக்கும் கூட்டணியில் இருந்தாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து அந்த சின்னத்தை வெப்சைட்டில் போட்ட பிறகு தான் கூட்டணி எடப்பாடி செப்டம்பர் 23 நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி வந்து வெளில வர்றாரு. ஆக்சுவலாக அவர் வந்து அதை வந்து உறுதிப்படுத்துறாரு. கரெக்ட். உறுதிப்படுத்தலாம் வச்சுக்கேன். எனக்கு தெரிஞ்சு அப்போ கூட பாஜக குழுல இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. உறுதிப்படுத்தின பிறகு இதுக்கு மேலே வந்து நம்மளை எதுவும் பண்ண முடியாது, அது தெரிஞ்ச பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக குழுலேருந்து வெளில வர்றாரு. சரி, இப்போ சொல்லுப்பா. அது கரெக்ட். நீங்கள் சொல்கிறது டைம் லைன் கரெக்டாக இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு வெளில வந்து வெயிட் பண்ணார் அவர். கரெக்டாக. ஸோ இப்போ அந்த இஷ்யூ முடிஞ்சிச்சுப்பா. இப்போது நீ ஒரு பெட்டிஷன் போடுற, சார் ரெட்டலை ஒதுக்காதீங்க எடப்பாடி பழனிசாமி. எப்படி தேர்தல் ஆணையம் பயஸ்டாக ஒரு முடிவு எடுக்கணும்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம்? என்ன முடிவு எடுக்க முடியும் சொல்லுங்கள்? ஒரு வேளை 2 விஷயம் இருக்கலாம். ஒன்று வந்து ஒரு வேளை வந்து இப்போ செங்கோட்டையன் நீங்கள் சொல்கிற மாதிரி, நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஓகே, செங்கோட்டையன் இருக்கார், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒரு எடப்பாடி பழனிசாமியில் அதிருப்தியில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் ஸ்லீப்பர் செல்லாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து வெளில வந்து ஆமாம் நாங்கள் வந்து அதிமுக இல்லைன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சரி. அப்படி ஒரு ரெபலியனை இன்ஜினியர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த ரெபலியனுக்கு நோன் ஃபேஸஸை விட பொதுக்குழு உறுப்பினர்கள் முக்கியமா இல்லையா? முக்கியம். நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் முக்கியமா இல்லையா? முக்கியம். நம்பர் ஆஃப் எம்பிஸ் முக்கியமா இல்லையா? முக்கியம். எத்தனை எம்எல்ஏஸ் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற ஆட்கள் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு செங்கோட்டையன் லீடு பண்ணுறாருன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டோம்னாலும் செங்கோட்டையன் பின்னாடி வைத்திலிங்கம் போகலாம். பன்னீர்செல்வம் நேற்றே சொல்லிட்டாரு, நாங்கள் ஏங்க ஓகேங்க அவர் தாங்க நியாயம் அப்படின்ட்டு பன்னீர்செல்வம் சொல்லிட்டார். பன்னீர்செல்வம் போகலாம், கே.சி. பழனிசாமி போகலாம், சசிகலா போகலாம், டிடிவி தினகரன் போகலாம், அமமுகவில் இருக்க கொஞ்சம் பேர் போகலாம். ஓகேவா? போயிட்டாங்க. இதை ஸ்பிளிண்டர் குரூப்பாக ஏற்றுக்க முடியுமா? சிவசேனாவோடு ஒப்பிடுங்கள், என்சிபியோடு ஒப்பிடுங்கள். இல்லை, முடியாது. பல பேர் ஆல்ரெடி அதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்டவர்கள்ன்ற அடிப்படையில் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. கரெக்ட். இல்லை, இம்பார்ட்டன்ஸ் இருக்காதுன்றதை விட என்ன பொசிஷனை நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அந்த கட்சியில்? இல்லை, அதை தாண்டி இப்போ அந்த பொதுக்குழுவில் ஒரு 4000 சொச்சம் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 2000 சொச்சம் வேணும். இப்போ வந்து இவங்க வந்து 69-70 எம்எல்ஏ கிட்ட இருக்காங்க, ஒரு 35 எம்எல்ஏக்கு மேலே வேணும். கரெக்ட். அந்த மாதிரி செயற்குழுலையும் அந்த மாதிரி வேணும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து பாதிக்கு மேலே
செங்கோட்டையனோ அல்லது கணிசமான அளவு. இல்லை பாதிக்கு மேலே இருந்தால் தான் பண்ண முடியும். நீங்கள் கணிசமான அளவுன்னு சொல்ல முடியாது. பாதிக்கு மேலே இருந்தால் தான் வந்து மெஜாரிட்டி அதிகம். நாங்கள் இன்னைக்கு ஈஸியாக வந்து இரட்டலை அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். இதுதான் பாசிபிலிட்டி, ஒன்லி வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ என்ன எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? நீங்கள் பண்ணிட்டீங்க, எலெக்ஷன் கமிஷன் பயஸ்டுனே வச்சுக்குவோம், பிஜேபி சொல்கிறபடி இதை உடைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், எப்படி பண்ணுவீங்க? ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் தப்பு செய்யும் போதெல்லாம் கோர்ட்டு தலையிட்டு இருக்கு. இங்கே என்ன சொல்கிறாங்க, இதே கேஸில் இதுக்கு முன்னாடி நடந்த ஹியரிங்கில் கோர்ட்டோட ஆர்டரை தப்பாக இன்டர்பிரேட் பண்ணி இல்லாத அதிகாரத்தை நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கண்டனமும் தெரிவிச்சிச்சு. சார் நாங்கள் இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு இந்த தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் சொல்லிடுச்சு. ஆனால் ஒரு பர்செப்ஷன் ஒன்று இருக்குல்ல, இப்போது நீங்கள் ஒரு விவரம் தெரியாத சட்ட அறிவு இல்லாத ஒரு அதிமுக தொண்டன்னு வச்சுக்கோங்க, டிவியில் நியூஸை பார்க்குறீங்க, பார்க்கும்போது இரட்டை இலை தொடர்பான வழக்குன்றது ஹெட்லைன் கரெக்டு தான் இல்லையா? இரட்டை இலை தொடர்பான வழக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு விசாரிக்க அதிகாரம் உண்டு, 2 வரியில் வருது. இப்போ பார்க்குற தொண்டன் மனசில் குழப்பம் ஏற்படுமா ஏற்படாது? நாயா இப்போ தான் எல்லாம் முடிஞ்சிச்சு, அப்போ நம்ம கட்சி வலுவா இல்லை போல இருக்குது. இதுதான் இவர்களோட அஜெண்டா.